யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கா, அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஸோ இதுதான் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் ரொம்ப காமனாக வரக்கூடியது. அதுவும் பார்த்திங்கன்னா மென்னை விட விமென்க்கு, அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இது ரொம்ப காமனாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இந்த வீடியோவில் இந்த கண்டிஷன் ஏன் வருது அண்ட் இதுக்கான என்ன தீர்வு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. ஃபர்ஸ்ட், இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் ஆகாது. செகண்ட் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, பப்ளிக் டாய்லெட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து காமனாக வரலாம். அண்ட் மென்னை விட விமென்க்கு ரொம்ப காமனாக இந்த கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்க்கு வந்து யூரித்ரா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூரின் அடிக்கடி ரொம்ப எரிச்சலாக போகுது, இல்லை அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்குது, அடிவயிறு ரொம்ப வலிக்குது, யூரின் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக ஸ்பைசி ஃபுட்ஸ், காரமான ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்கோஹாலை கண்டிப்பாக நிறுத்துங்க. அண்ட் நிறைய காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து நேச்சுரலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ இது எல்லாருமே காமனாக சொல்கிறது தான். ஸோ ஏன் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கும்போது உங்கள் பாடியில் இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் வந்து ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ உங்கள் பாக்டீரியா வந்து ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகுறதுனால உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும். அதே மாதிரி அடிக்கடி யூரினை ஹோல்ட் பண்ணாதீங்க. நிறைய தண்ணி குடிச்சு அடிக்கடி யூரின் போகும்போது தான் ஃப்ளஷ் அவுட் ஆகும். அண்ட் அதிகமான சிட்ரஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், பெல் பெப்பர் அதாவது குடைமிளகாய், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர், யோகர்ட், இது எல்லாமே உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து உணவில் டெய்லி ஒரு வேலைக்கு வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரான்பெரிஸ் கிடைச்சா கிரான்பெரிஸும் நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாடரை யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ப்ராப்பர் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் எடுத்தோம் உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்மி ஆகலை அண்ட் ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.